நிறைய மேனிப்புலேஷன் நம்ம வந்து பண்ண வேண்டி வரும். இத வந்து அப்படி தூக்கி போடுவோம், அத இப்படி தூக்கி போடுவோம், இங்க இப்படி கலர் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு. ஆ இப்ப இருக்கிறதுலயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லைன் அப்படின்னு எடுத்தோம்னா, இங்கேருந்து அதாவது இது வந்து ஒரு ஹாஃப் எடுத்துக்கிட்டு இத வந்து ஒரு குவார்ட்டர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த குவார்ட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட இந்த சென்டர் வரைக்கும் இப்படி ஒரு கோடு ஒண்ணு வருது. அந்த எல்லோ வந்து இப்படி வருது. இப்ப எந்த ஒரு லைனும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்ன்ற தேவையில்ல. லெட் இட் ஃப்ளோ. வி வோன்ட் டெலிபரேட்லி கர்வ் இட் அவுட், பட் லெட் இட் ஃப்ளோ. So இப்ப you have என்னன்னா reduced your A3 size to a smaller, slightly lesser A4 size with that A4. A4 A4 But A4 ஆகிட்டேன். கொண்டு வந்துட்டீங்களா இது? A4 கரெக்டா கொண்டு வந்துட்டேன். Okay, okay. Okay, sir. A4 கரெக்டா கொண்டு வந்துட்டேன். வாட் ஐ வாஸ் பிளானிங் வாஸ், இந்த பெயிண்டிங் செஞ்சு முடிச்சிட்டு, டிபெண்டிங் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் சக்சஸ் வி கெட், இதை எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து போஸ்டர் கலரை வச்சு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆப்டிக்கல் இல்லூஷன் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமான்னு ஒரு யோசனை ஓடிச்சு எனக்கு. ஓகே ஓகே அப்படின்னு ஓடிச்சு, பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி சார், ஓகே. சரியா, இப்ப வந்து கிட்டத்தட்ட அது வரைக்கும் வருதா? இன்னும் கூட கொஞ்சம் நீளமா வரலான்னு தோணுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் நீளமா அப்படி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டயகனல் வருது, லேசா கர்வ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால லேசா அப்படி கர்வ்டா போட்டுக்கிறோம். போட்டுட்டு அந்த 3 ஷட்டில் கோபுரம் மோர் தென் ஹாஃப் வருது இல்ல சார்? நீங்க மோர் தென் ஹாஃப். இது ஹைட் வைஸ் மோர் தென் ஹாஃப். இது கம்மி, இது ஜாஸ்தி. அது அவ்வளவு பெருசு வித்தியாசம் இருக்கு. அது இது இவ்வளவு தூரத்துக்கு வருது, இது வந்து அவ்வளவு தூரத்துக்கு வருது. ஆமா, ஸ்லைட்லி மோர் தென் ஹாஃப். இது வந்து கொஞ்சம் இது அப்ப இதுவும் வந்து அந்த அதுவும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குது. அண்ட் இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா பார்க்கணும்ன்றது கூட இல்ல நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ஃபேப்ரிக்ன்றதுனால அந்த டிசைன் ஃபோல்ட் மெயின்டைன் பண்ணா போறோம். ஆமா, டிசைன் லைட் அண்ட் ஷேட் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு அந்த அந்த ஃபீல்ல கொடுத்துட்டோம்னா, வேல்யூ ஸ்கேல் தான் இதுல மெயினா, வேல்யூ ஸ்கேல் தான். இப்ப நான் என்ன செய்ய போறேன், அந்த 3 ஷட்டில் கோபுரம் வருது இல்லையா, அந்த கோபுரத்தை வந்து நான் வந்து செட் பண்ண போறேன். அதுல வந்து எவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னா, கிட்டத்தட்ட இதுல ஹாஃப், இந்த இது இருக்கு இல்லையா, இந்த விஷுவல்ல நமக்கு ஹாஃபுக்கு அந்த கோபுரம் வருது. இந்த இடத்துல வந்து அப்படி இருக்கு அந்த கோபுரம். துணி வந்து நேரம் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த இடத்துல கோபுரம் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டா வர்ற மாதிரி இருக்கு. அப்ப என்னன்னா அப்படி போகுது. அப்புறம் பாத்துக்கிறோம் அதை வந்து நம்ம எப்படி அந்த இது வந்து செட் ஆகுதுன்னு. இது 1, இது 2, இது 3, அதுக்கு மேல வந்து 1 4 வருது. அத பிளாக்கா விட்டுட்டு செய்வோம் இப்போதைக்கு. இது நம்ம when we sort of think of this as fantastic accuracy, ஆக்சுவலா வந்து அப்படி ஒரு அக்யூரசி வந்து தேவையில்லைன்ற லெவலுக்கு கூட நம்ம சொல்லலாம். இல்ல அந்த ஃபோல்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட்டோட லேயர் பாத்தீங்கன்னா, லைக் இந்த சாரி இப்போ நீங்க கொடுத்திருக்கிற இடம், இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெண்ட் இருக்கு. ஆமா, அந்த இடத்துல அந்த அதுகளை மட்டும் தான் காமிக்க முடியும். ஆமா, அதுகளை தான் நம்ம வந்து மெயினா கவனிக்குமே தவிர,
இப்ப இந்த இடத்துல வந்து 4 ஸ்டெப் இருக்கு இது. ஓ ஓகே ஓகே அதுக்கு சொல்றீங்க. ஓகே. இது 4 ஸ்டெப் இருக்கு. அந்த 4 ஸ்டெப்ப கரெக்ட்டா போட்டுறது புத்திசாலித்தனம். அதுல வந்து தப்பிதம் விடுறது முடியாது. ஏன்னா 1ல 4 ஸ்டெப் போட்டோம்னா அடுத்ததுலயும் 4 ஸ்டெப் நம்ம போட்டாகணும். ஆ How did the exams go on, sir? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த ஒரு மீனிங்லெஸ் எல்லாம் சில கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துச்சு இல்லையா? அப்படி இல்ல. கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா நாங்க குடுத்திருந்த அந்த கொஸ்டின் பேங்க்ல இருந்து அவங்க எடுத்து செஞ்சதுனால நல்ல எஃபெக்டிவா இருந்தது. ஓகே. நல்ல எஃபெக்டிவா இருந்தது. ஸ்டூடண்ட்ஸ் வேர் ஆல்சோ வெரி ஹாப்பி அபவுட் த ஹோல் திங். You can go next, sir. ஓகே. அப்ப நான் அடுத்து வயலட்டுக்கு போறேன். இப்ப அந்த எல்லோவுக்கு பக்கத்துல when we keep the violet, it's going to look slightly off. It won't look that violetish. இது லேசா இந்த இடத்துல லேசா டர்ன் ஆகுது அப்படி. நான் பிளாட்டா வந்து இப்ப வந்து அந்த கோல்ட வந்து நான் மேல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். சப்போஸ் இதுல நமக்கு வந்து ட்ரை பேஸ்டல் செஞ்சிட்டு இருந்தோம்னா கலர்ஸ் வந்து லோட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. too many layers. So the next layer is not getting stuck to the paper அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து what we would do is நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு காய விட்டுட்டு செய்வோம். எப்படி எல்லோ எடுப்பீங்க சார்? எதுமா? இதுல அந்த ஜரிகை எப்படி கொண்டு வருவீங்க? இது மேல அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நான் இவ்வளவு தூரத்துக்கு இது வந்துட்டேன். வந்துட்டு இப்ப நான் வந்து அதை லேசா செஞ்சு காட்டுறேன். நான் இதை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறேன். டார்க் ஆக்கிட்டு இப்ப நான் இதுக்குள்ளேயும் போயிட போறேன். அந்த அந்த 3 ஷட்டில் ஒர்க்குள்ளேயும் போயிட போறேன். ஓகே. இது ஒன் ஆஃப் மை லீஸ்ட் ஃபேவரட் மீடியம். இது ஆயில் பேஸ்டல். அப்படியா சார்? ஆமா. என்னன்னா இட் ஒரு லாஞ்சிவிட்டி கிடையாது. இட்ஸ் நாட் அ சலோன் மீடியம்ன்றது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆனா ட்ரை பேஸ்டல்ன்றது வந்து நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது எங்கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் வேற எங்கேயுமே மற்ற கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்த ஆளுகள்கிட்ட வேணா இருக்குமே தவிர மற்ற யார்ட்டுமே இருக்காது ட்ரை பேஸ்டல். அதனால நான் வந்து ஆயில் பேஸ்டல் வந்து கிளாஸ்ல சப்மிஷனுக்காக யூஸ் பண்ண வேண்டி இருந்தது. ஓகே. And the college used to give us materials. So in that they will give me oil pastel. அப்படிதான் நான் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய இன்னோவேட்டிவ்னஸ்
இன்னோவேட்டிவ்னஸ் தான் சொல்ல முடியும். என்னுடைய இன்னோவேட்டிவ்னஸ் படி பார்த்தோம்னா, நான் வந்து ஹேர் ட்ரையர் வச்சு நல்ல வார்ம் ஒரு ப்ளோ ஒன்று கொடுப்பேன். இது வந்து இப்போ வேக்ஸ் வந்து மெல்ட் ஆகி கீழே ஒட்டிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் லேயர் இட் வில் டேக் அப், பட் த பேப்பர் கெட்ஸ் டேமேஜ்ட். ஓகே, ஐ மீன்ஸ் தே பிகம் brittle after some time, you mean to say. ஆமா, அத பேப்பர் பிரிட்டில் ஆக ஆரம்பிச்சிரும். ஃப்ரேம் பண்ணி பக்காவா ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி சேஃப். ஓகே. அப்ப அதாவது அந்த ஹாட் ஸ்ப்ரே போட்டுட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டோம்னா இட் வில் பி சேஃப்ன்றீங்க. ஆமா, ஹாட் ஸ்ப்ரே பண்ணிட்டு மேல நான் வர்க் பண்றதுக்கு தான் ஹாட் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஓகே. இப்ப இந்த இடத்தை யூஸ் பண்ணா அந்த மாதிரி brittle ஆகுது சார்? ஆயில் இஸ் an acid இல்லையா, ஃபாலிக் ஆசிட் இல்லையா. இது பேப்பர் வந்து எந்த பேப்பரா இருந்தாலும் செல்லுலோஸ் ஒரு லெவலுக்கு இருக்கத்தான் செய்யும். ஓகே. ஸோ ஆசிட் வில் ஈட் அவே செல்லுலோஸ். ஓகே ஓகே. அப்படின்றப்ப கட்டாயமா வந்து நான் இந்த ஒரு பிங்க் ஒன்று எடுத்து மேல இன்னொரு கோட்டு போறேன். இது எல்லாத்துக்கும் மேல வந்து நான் வந்து ஒரு ஒயிட் கொண்டாடுறவன், இல்லாட்டி சம்திங் ஐ லைக் டு பிரிங், ஐ லைக் டு see what I can bring. அப்ப அந்த பிரிட்டில்னஸ் வந்து வரத்தான் செய்யும். தட்ஸ் த ரீசன் வை இட்ஸ் நாட் கன்சிடர்ட் சலோம் மீடியம். ஓகே. ஏன்னா எப்ப வேணாலும் உதிர்ந்துடலாம். பேப்பர் வந்து படன்னு உடைஞ்சிடலாம். என்கிட்ட 68 years 69 years ஓல்டு பெயிண்டிங்ஸ் இருக்கு. என்னுடைய பெயிண்டிங்ஸ் இருக்கு என்கிட்ட. 68 years 69 yearsனா நீங்க சின்ன வயசுல போட்டது சொல்றீங்களா? ஆமா. ஆயில் பேஸ்டல் இல்ல, வாட்டர் கலர்ஸ், பென்சில் டிராயிங். ஓகே சார். போஸ்டர் கலர்ஸ் இதுகள் இருக்கு என்கிட்ட. அத எடுத்து பார்த்தா பேசிக்கிட்டே வேற பேச்சு ஒன்று வருது. இந்த ஃபாபர் காஸ்டல் நல்லா இல்லை. ஃபாபர் காஸ்டல் குவாலிட்டி இஸ் நாட், I think it has to be used in a warm situation, not here. அதனால நான் என்ன செய்யறேன், இது ஃபுல்லாவே ஒரு தடவை பிங்க் ஒன்று கொடுத்துடுறேன். இது ஃபுல்லாவே ஒரு பிங்க் ஒன்று கொடுத்துட்டு ஒரு மாதிரி பிரவுனிஷா இருக்கு. பரவாயில்லையா சார்? எவ்வளவு பிரவுனா இருக்கு? அத பிரவுனாவே கிளியரா தெரியுதா? இந்த கலர் இல்ல, ஒரு மெஜெண்டா மாதிரி ஒரு பிங்க் எடுத்தாகணும். மெஜெண்டா மாதிரி இங்க பிங்கே இல்லையே. இதுவா சார்? எஸ். ஏன்னா மேல நம்ம ஒயிட் வைக்கலாம். மேல ஒயிட் வைக்கலாம். ஒயிட் வந்து ஆக்சுவலா வந்து எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கெல்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் டார்க்கரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கிட்டத்தட்ட அந்த யாரோ ஒரு சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை, முடி வளர்த்துருக்கா, அதனாலதான் தெரியும். பொம்பளை பிள்ளை, குட்டி பிள்ளை, ஒரு 10 years போல. வெளியே வந்திருக்காங்களா சார்? வெளியே வந்து நின்று வாசல்ல இருந்து நம்ம பூவோ நம்ம கீழே கிடக்கதை எடுத்துக்கிட்டு இருக்கா. இல்ல, ஒன்லி ப்ராப்ளம் இஸ் பூவை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. இந்த நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு தட்டு வச்சிருப்போம். இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் செடியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்திருப்போம். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது டக்குன்னு அப்படின்னு பிக்கிறேன்னு செடியை போய் பிச்சுட்டு போயிருங்க.
அதுல ப்ராப்ளம் ஆயிரும். சரியா? இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. அப்ப நான் கேமல் தான் யூஸ் பண்ண முடியும். இது எப்படி யூஸ் ஆகுதுன்றது அப்புறம் பார்ப்போம். புரியல. ஃபேபர் மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் ஆகலன்றீங்களா? இல்ல ஃபேபர் காஸ்டல் வந்து அதோடைய குவாலிட்டியே சரியில்லை, ரொம்ப ஹார்டா இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் கோயிங் டு பார்க்குறேன். தேவை இருந்தால் செய்யலாம், இல்லாட்டி விட்டுறலாம். சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த க்ரீனை வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மேல இதுக்கு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுவோம். க்ரீன் வந்து என்ன ஆகுது, ஹாஃபுக்கு கொஞ்சம் இதுதான் ஹாஃப், இதுதான் ஹாஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த மடிப்பு வர்றது, மடிப்பு விட்டு இப்படி வந்துட்டு அந்த ரெட் சாரியை விட்டுட்டு நம்ம வந்து அந்த கிரீன் சாரியை வந்து கொஞ்சம் லெஸ்ஸா காட்டும். கிரீன் ரொம்ப இந்த கிரீனோட இந்த கிரீன் பெட்டரா இருக்குமா சார்? அந்த கிரீன் தான், அந்த கிரீன் தான் வைக்கணும். அந்த கிரீன் வச்சுட்டு அதுக்கு மேல ஒயிட் வச்சுக்கிருவோம். அதுக்கப்புறம் டைமென்ஷன் காட்டுறது அப்புறம் காட்டிக்கிருவோம். இது ரொம்ப மோசமா இருக்கு. ஐ திங்க் அது அந்த கையில இருக்கிற சூடு படப்பட அது ஸ்மூத் ஆயிடுமா சார்? ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்ல தேய்க்கிறோம் இல்லையா, அந்த தேய்க்கிறதுல மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு மெல்ட் ஆகுன்றதுல தான் இருக்கு ப்ராப்ளம். சரி, இது வந்து இப்படியே அப்படி வந்துட போகுது. இது இங்கிருந்து நம்ம இந்த கிரீனை மாத்திரம் பார்த்து தான் டிராயிங் போடணும். அவ்வளவு தூரத்துக்கு வருது, இதுக்கு கீழே வரைக்கும் அப்படி வந்து அப்படி வச்சுக்கிறோம். இதுதான் இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியமும் கிடையாது, ஒபேக் மீடியமா அதுவும் கிடையாது. இப்ப ட்ரை பேஸ்டல் வந்து ஒபேக் மீடியம், அதாவது அதை வச்சு ஸ்கம்பிளிங் பண்ணலாம், ஸ்கம்பிளிங் பண்ண முடியும். அதாவது என்ன, ஆயில் பேஸ்டல்ஸ்லயும் பண்ணலாமே சார்? ஆயில் பேஸ்டல் ஸ்கம்பிளிங் பண்றதுன்றது கீழே இருக்கக்கூடிய கலர் எப்படி இருக்குன்றத பொறுத்ததான். ஓகே. இப்ப நான் ஸ்கம்பிளிங் பண்ற தைரியத்துல தான் இந்த இடத்த வந்து நான் இப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த இடத்த நான் வச்சிருக்கிறதுக்கு காரணமே ஸ்கம்பிளிங் பண்ணிடலான்னு. ஆனா பாப்போம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா வருது அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். சரியா? இப்ப வந்து நம்ம இத வந்து கொஞ்சம் நம்ம டைமென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோமா? நான் ஆரஞ்சுக்கு போறேன். இல்ல, இதோட இதை நிறுத்தி, அதான் இத டைமென்ஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு, சப்போஸ் இதுல ஒர்க் ஆகலன்னா இந்த பேப்பர்ல இந்த மெட்டீரியல் இந்த see there are certain subjects which cannot be rendered with a certain medium. Okay sir. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்ஸோட செய்யறோம், செஞ்சிடலாம் அது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறோம். செஞ்சு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓ இல்ல இது வராது, சரி இதை இதோட நிறுத்திட்டு சரி சார் ஓகே அப்படின்னு. அதனால இந்த ஏரியாவை செஞ்சு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் மீதி ஏரியாவெல்லாம் எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுட்டு போகலாம். ஓகே சார். சரியா? அப்ப வந்து நான் ஆரஞ்சு எடுத்து கொஞ்சம் போல இந்த டார்க்கர் டைமென்ஷனுக்கு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நான் ஒயிட்டை வச்சு
சோ உங்கள ஃபினிஷ் பொறுத்தவரைக்கும் அது பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்டல் தான் சொல்றீங்களா? இந்த ஃபேப்ரிக் டோட்டலி வித் ஆயில். எக்ஸ்பெரிமெண்டல். வாவ்! ஆமா, ஓகே. டோட்டலி எக்ஸ்பெரிமெண்டல். தென் ஐ அம் வெரி ஃபார்ச்சுனேட் சார். ஆ, ஏ இது இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, அது ஜென்ரலா வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னாடியும் சொல்ல முடியாது. ம். ஆ, என்னுடைய எந்த ஒர்க் எடுத்தாலுமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். நல்லா நல்லா அது வெரி வந்துருச்சுன்னா மாடஸ்ட் ஆஃப் யூ டு சே தட். கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் அது வந்து அப்படியே சொல்லிக்கிறாங்க. இல்ல. ஆக்சுவலா வந்து ஆக்சுவலா அந்த ஒரு ட்ரை மவுத்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு மோசமா இருக்காது. ம். கிட்டத்தட்ட ட்ரை மவுத் ஃபீலிங் வந்துரும். Because of the knowledge you have, any painting can become a finished என்ன ஒரு I complete can one. I can I can finish it. I can finish it. நிறைய பெயிண்டிங்ஸ் நீங்க பண்ணும்போது சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். முடிக்கும் போது மேஜிக் மாதிரி இது வேற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா. ஆக்சுவலா என்னன்னா that is knowledge. That is knowledge. That is practice. அந்த ஆமா, ஸ்டேஜ் எல்லாம் ஆமா. நான் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி வரைஞ்சாதான் வர முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட்டாயமா அது இருக்கவே இருக்கு. கட்டாயமா அது இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா என்னன்னா, இப்ப இத செஞ்சுட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒயிட்டும், எல்லோவும் போட்டு அந்த பிளாக் வந்து எவ்வளவு தூரத்துக்கு க்ளோஸ் பண்ண முடியுமோ க்ளோஸ் பண்ண போறேன். ஓகே. இப்ப என்னன்னா, அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும், இப்படி செஞ்சா இப்படி வரும், இப்படி செஞ்சு இப்படி வந்திருக்கு, அதே மாரி இதுலயும் செஞ்சோம்னா வரும். அப்படின்றது வந்து எனக்கு நெறைய சாய்ஸஸ் உண்டு. ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் டன் சோ மச். அதுதான் எனக்கு அட்வான்டேஜே தவிர, இது வந்து that's one reason I am able to teach for such a long time. இது இங்க கொஞ்சம் போல ஆரஞ்சு அப்படி வைக்கிறேன். அது லைட்டான ஆரஞ்சு இல்ல. ஆக்சுவலா ஒரு வெர்மிலியன் மாதிரி ஒரு கலரு. என்ன ஆகுதுன்றத அப்புறம் பார்க்கணும் நம்ம. நான் திரும்பியும் அந்த பிங்க் எடுத்து இது மேல போறேன். கட்டாயமா இந்த 2 கலரும் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் கிடைக்கும். அந்த கலர் தான் நமக்கு வேணும். கொண்டாந்துட்டு இந்த ஒயிட் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. ஒயிட் ஒர்க் ஆகல. அது ஃபைனலா வச்சுக்கலாம் இல்ல சார்? அந்த அந்த கோபுரம் அந்த இது மாதிரி வந்திருக்குல்ல, தாழம்பூவோட இது வந்திருக்கு. அது எட்ஜ்ல ஒவ்வொரு இடத்துல ஒயிட் இருக்கு. இல்ல அவ்வளவு தூரத்துக்கு டீடைல் வந்து இந்த மீடியத்துல செய்ய முடியாது. ஓகே. இப்போ நீங்க ஒயிட் எடுத்தது எதுக்காக? நான் அதுதான் வைக்கிறீங்கன்னு நினைச்சேன். இல்ல. ஒயிட் வந்து நான் இங்க டைமென்ஷன் கொண்டு வர்றதுக்காக. ஓகே இப்ப சார். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு லைட் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று இருக்கு. சரியா? அந்த லைட்டை நான் கொண்டு வந்தாதான் அந்த டைமென்ஷன் அந்த இடத்துக்கு வரும். இதுல வந்து டைமென்ஷன் தான் கதையே. இத வச்சுட்டு இப்ப நான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா, இந்த இடத்துல எல்லாம் லைட் வச்சு
அந்த அந்த கிளிட்டர் மூலமா டைமென்ஷனை கிரியேட் பண்றேன். அந்த ஷீன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஷீன் மூலமா ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப நான் இதை வச்சுட்டு திரும்பியும் இது மேல எல்லோல நான் போய் ஆகணும். அப்பதான் வந்து அந்த இடம் லைட் எல்லோவா இருக்கும், இல்லாட்டி வந்து ஒயிட்டா இருக்கும். Somebody who is regular with oil pastels will go crazy looking at what I'm doing. Because this is not the technique. They won't choose this kind of technique is only to achieve a certain thing. If what we are doing is able to achieve certain thing, that is a technique for this art. ஆமா. இப்ப என்னன்னா, இப்ப இந்த மீடியத்துல வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்றது இல்ல அப்படின்றது வந்து டிசைடடா வச்சிருக்கோம்னு வச்சுப்போம். இந்த மீடியத்துல வந்து எந்த இது யூஸ் பண்றது இல்ல. அந்த இந்த சப்ஜெக்டுக்கு வந்து இந்த மீடியம் யூஸ் பண்றது இல்ல. அதாவது ஆயில் பாஸ்டல் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து நான் சில ஸ்டில் லைஃப் செய்வேன் தெரியுமா, அந்த வாட்டர் கலர் ஸ்டில் லைஃப், ஆயில் ஸ்டில் லைஃப்லாம் ஸ்டில் லைஃப் செய்வேன். அது வந்து அந்த வேஸ்ட் ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஆமா, அது ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு செராமிக் இருக்கும், ஒரு பிராஸ் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சில்வர் கலர் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்க நல்ல எஃபெக்டிவா வரும் அதெல்லாம் ஆயில் பேஸ்டல்ஸ்ல. ஆமா, ஆயில் பேஸ்டல். ஆயில் இல்ல, ஆயில் பேஸ்டல் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ரொம்ப ரேர். ஆயில் பேஸ்டல் ஒன்று செஞ்சேன்னா ரொம்ப ரேரா தான் ஆயில் பேஸ்டல் செய்வேன். இதுல ஆயில்ல வாட்டர் கலர்ல நான் செய்யும்போது அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆயில் பேஸ்டல் ஆட்கள் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே. ஏன்னா ஆயில் பேஸ்டல் அது செய்யறது முடியாது, எஃபெக்டிவா வராது. ஆமா, முடியாதுன்றதுனால செய்ய மாட்டாங்க. அப்ப இது இந்த சப்ஜெக்ட வந்து ஆயில் பேஸ்டல் செய்ய தொடவே மாட்டாங்க. அதாவது ஆயில் பேஸ்டல் செஞ்சு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டே டச் பண்ண மாட்டாங்க. ஆயில் பேஸ்டலுக்குன்னு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதுக்கு மாத்திரம் தான் டச் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா வேற ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்றது தெரியாது. ஏன்னா பிகாஸ் வி பிராக்டிஸ் திஸ் மீடியம். சரி, இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல வந்து இந்த மீடியத்துக்கு இது செய்வோம், இந்த மீடியத்துக்கு இது செய்வோம், இந்த அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கோம். அதனால எந்த மீடியமா இருந்தாலும் இந்த மீடியத்துல இது செய்ய முடியுமா, இல்ல கஷ்டம், செய்யறது கஷ்டம், செஞ்சு பார்ப்போமே என்னதான் ஆகுதுன்னு அப்படின்னு ஒரு அப்சல்யூட் அரகன்ஸ். நாட் எவ்ரிபடி. அது அரகன்ஸ் எப்படி சார் சொல்றீங்க? ஆல் இன்வென்ஷன்ஸ் ஆர் அரகன்ஸ் அப்படின்னா? ஆமா, அதாவது இட்ஸ் நாட் தேர் and you think that you're going to create something which is absolute arrogance. You have some hope. That is not arrogance, sir. அங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வருது, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யுது அந்த இடத்துல தான். I have done this before and I have sort of come out without failure. Success kuda vena. I didn't fail. Something came out of what I did.
ஸோ ஐ திங்க் ஐ வில் கெட் சம்திங்ன்றது வந்து ஒரு அரகன்ஸ் தான். அதான் அரகன்ஸ் இல்லை இருக்கு. சரி, இப்ப இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. இப்ப அந்த கோல்டுக்கு போறது வந்து எப்படி போகலாம்னா, இங்க இருந்து அங்கிருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸை விட்டுருவோம். அந்த இடத்துல தான் குங்குரு வருது. அந்த இடத்துல குங்குரு வருது. அந்த இடத்துல அந்த குங்குருவோடைய பேண்ட் வருது. அப்ப இதுக்கு பேரலா இருக்கணும் அது. ஒரு ஸ்லைட் கர்வ் கொடுத்துட்டு என்ன செய்யறோம், ட்ரையாங்கிள்ஸ் சின்ன ட்ரையாங்கிள்ஸை போட்டுறோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன செய்ய முடியும்னு. ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஓரளவுக்கு வருது. நீங்க எந்த ட்ரையாங்கிள் போடுறீங்க சார் இப்போ? அதுல ஒரு அந்த டைமண்ட் மாதிரி ஒரு ஒரு டைமண்ட் இருக்கு இல்லையா, அதான் குங்குரு அப்படின்னு சொல்லுவோம். குங்குருன்றது வந்து என்னன்னா சலங்கை. ஓகே. கால்ல கட்டுற சலங்கை தான் குங்குரு அப்படின்னு சொல்றது. அந்த குங்குரு வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் மேல வந்து ஒரு ஒரு இது டைமண்ட் பர்ஃபின்னு அதை இல்லையா, பர்ஃபி. சரியா? அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அதை எக்ஸாக்டா வந்து நம்ம வந்து அதை போட்டு போறது கஷ்டம். அதனால எவ்வளவு தூரத்துக்கு அதை போட முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு அதை மேனேஜ் பண்ணுவோம். ஏன்னா இது மேல வந்து நம்ம ஹைலைட் வேற வைக்கணும் அதுக்கு. இப்ப அந்த வயலட்டுக்கும் இங்கதான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க். இந்த வயலட் மேல இந்த எல்லோ ஆக்கரை வச்சா கோல்டுக்கு பேஸ் கிடைச்சிரும். எடுத்ததுமே அந்த பிரைட் எல்லோ கோல்டோடைய அந்த ஷைனிங் எல்லோவை வச்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிருக்கும். இப்ப இது வந்துருச்சு. இப்பவே கிட்டத்தட்ட அந்த கோல்டோடைய ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்ப நான் கொஞ்சம் அந்த டைமென்ஷனை மேனிப்புலேட் பண்ணலாம் பார்க்குறேன். இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் டார்க் ஆக்குனேன்னா சரியா? இதுக்கு போயிருவோமா? பேர்டுக்கு போயிருவோமா? அன்னம் காமிச்சிடுறேன் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்றது. தெரியுதா சார்? அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். ரைட். சரியா வருது. சரியா வருது. இந்த 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 இடத்த இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதை அப்புறம் பார்ப்போம். நம்ம அந்த பக்காவா இருக்கு. பக்காவா வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன செஞ்சிருக்கேன்னா இப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கேன்னா கொஞ்சம் அந்த எல்லோ மேல அந்த ஆரஞ்சு லேசா மேல ஓட்டியிருக்கேன் அப்படி. அப்ப என்ன ஆகுதுன்னா அது எல்லோவா ஆரஞ்சா ஒயிட்டான்றது வந்து தெரியாத லெவலுக்கு பிளெண்ட் ஆயிருது. அதுதான் அந்த அதுல எல்லோவும் ஒயிட்டும் தெரியற மாதிரி இருக்கு. நான் திருப்பி ஆரஞ்சு கொடுக்கலையோ? ஓகே.
சார் வேல்யூ ஸ்கேல்னா கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். இப்போ நம்ம இந்த ஹோல் கான்செப்டே வேல்யூ ஸ்கேல் வச்சு தான் பண்றோம் அப்படின்னீங்கல்ல. ஆமா ஆமா. என்னன்னா இந்த இந்த இடத்த இது விட்டுருவோம். கோபுரத்தை விட்டுருவோம். 3 ஷர்ட்ல விட்டுருவோம். நம்ம 3 ஷர்ட்ல விட்டுட்டு சாரியோட இந்த பாட்டை மாத்திரம் எடுத்தோம்னா என்ன கலர்னு சொல்லுவோம்? ஒரு மாதிரி மேங்கோ ஆரஞ்சு. மேங்கோ கலர்னு வச்சுக்கிறோம். மேங்கோ எல்லோன்னு வச்சுக்கிறோம். மேங்கோ எல்லோ தான். மேங்கோ ஜூஸ், அது அல்ஃபான்சோ மேங்கோ ஜூஸோட கலர் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம். நம்ம எடுத்த பார்த்தோம்னா இந்த இடத்துல டார்க் வர்ற இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு yellowish vermilion இருக்கு. yellowish vermilion இருக்கு. டெஃபினெட்லி எஸ். இப்ப அதை ஒட்டி ஒரு ஹைலைட் ஒன்று இந்த இடத்துல இருக்கு. அது வந்து ரொம்ப லைட் எல்லோ. கிட்டத்தட்ட அந்த லைட்டஸ்ட் எல்லோ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. இப்ப என்ன 3 கலர் சொல்லிட்டோம் நம்ம. மேங்கோ ஜூஸ், ஒரு வார்மிலியன் அண்ட் எல்லோ ஆரஞ்சு. அதாவது லைட் வார்மிலியன் அப்படின்னு வச்சுக்கிறோம். லைட் வார்மிலியன், அப்புறம் லைட் எல்லோ ஒன்று சொல்லணும். ஓகே. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் நம்ம செய்யல. என்னன்னா இந்த இடத்துல கொஞ்சம் போல அந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு டோன் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த இடத்துல கொஞ்சம் போல ஒரு ஆரஞ்சு டோன் இருக்கு. அந்த இடத்துல அப்படி வருது அந்த ஆரஞ்சு டோன். இப்ப இந்த இடத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய ஆரஞ்சு டோன் இருக்கு இல்லையா? அந்த டோன் இல்லை இங்க. இப்ப வந்து நம்ம அதை வந்து அந்த டோன் அப்படியே விட்டுருக்கோம். அது மேல ஒரு எல்லோவை போட்டு அந்த ஆரஞ்சு டோனை லைட் ஆக்கி ஆகணும். என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? டார்க் லைட்டு, டார்க் லைட்டு, டார்க் லைட்டு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆரஞ்சு எல்லோ தான் ஒரே கலரு. அந்த இடத்துல ஒரே கலர் ஆரஞ்சு எல்லோ மாத்திரம் தானே. ஆனா ஆரஞ்சு எல்லோவா டார்க் லைட்டுன்னு பேசிட்டு இருக்கோம். அந்த ஆரஞ்சு பத்தியே பேசல. ஒரு இடத்துல மட்டும் தான் நீங்க அந்த ஆரஞ்சு பத்தி பேசுறீங்க. பாக்கி எல்லாம் வேற சேஞ்ச் ஆகுது. ஆமா, வேற கலரே கிடையாது. ஆரஞ்சு எல்லோ லைட் ஆகுது, டார்க் ஆகுது. இந்த இடத்துல வந்து வார்மிலியன் வந்து கொஞ்சம் லைட் ஆன மாதிரி ஒரு இது. அப்ப லைட் டார்க் எவ்வளவு லைட்டா இருக்கு, எவ்வளவு டார்க்கா இருக்குன்றது தான் வேல்யூ ஸ்கேல். அத வந்து we give it a measurement. இப்ப இந்த இடத்துல இப்ப டைமென்ஷன் எப்படி கொண்டாட போறேன்னு சொல்றீங்க. 30% கொடுங்க அப்படின்னு சொல்றது அந்த வேல்யூ ஸ்கேல் சொல்றீங்க. அந்த வேல்யூ ஸ்கேல தான் சொல்றோம் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த இடத்த கொஞ்சம் போல டார்க் ஆக்கிட்டு, இந்த இடத்த கொஞ்சம் போல டார்க் ஆக்கி உள்ள போயிருச்சு. ஒரு ரெட்டிஷ் மரூன்ல ரெட். அதான் ரைட். சரி, இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். டார்க் ஆக்கிட்டுலே அந்த டார்க் வந்து வெளியில வருது. இந்த இடத்துல கொஞ்சம் போல அந்த டார்க்கை கொடுக்குறேன். அப்படியே பிளெண்ட் ஆயிருது. ஆனா பிளாட்டா ஒரு இடத்துல நிக்காம பிளெண்ட் ஆகுது. சரி, நம்ம இப்ப அந்த இடத்த பேசுறதுக்காக அப்ப வந்து வேல்யூ ஸ்கேல்ன்றது வந்து ஒரு ஏரியால ஒரு கலர் இருக்கு. அந்த கலர் வந்து எப்படி வந்து லைட் ஆகுது, எப்படி டார்க் ஆகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எவ்வளவு லைட் ஆகுது, எவ்வளவு டார்க் ஆகுதுன்றத கவனிச்சுக்கிட்டே இருந்தாகணும் நம்ம. சரி, இப்ப நான் வந்து ரொம்ப ரஃபா வந்து ஒரு டிராயிங் போட போறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ருத்ராட்சா இருக்கு. அந்த ருத்ராட்சாவை சும்மா ரவுண்டா தான் போடுறேன். ரவுண்டா போட்டுட்டு ஏன் அப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் வருதுன்னு அப்படின்னா டெக்ஸ்டைல் டிசைன்ல இருந்ததுனால ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் இருக்கு. நல்ல அட்வான்டேஜ் இல்ல உங்களுக்கு. எனக்கு வந்து அதுக்கு என்ன பேர் சொல்லணும் அப்படின்னு தெரியல. இது ஒண்ணு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் மாதிரி. ஆமா, இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கே, அதை என்ன செய்யலாம் அப்படின்னு தான் கேட்க முடியும்.
நான் வந்து ருத்ராட்சா வந்துருச்சு, அந்த அன்ன பச்சையில கழுத்துல 2 கோடு இருக்குல்ல அப்படின்னு அந்த 2 கோட சொல்லிருவேன். அப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு பேரு வச்சிருக்காங்க அது கிளீனா. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த இடத்துல அந்த கண் அப்படின்னு போட்டு அப்படி போட்டு அந்த லீஃப் எல்லாம் ரொம்ப ரஃப்பா அப்படி போட்டு விட்டுற போறேன். ஆனா ஆனா அந்த ஆம்பியன்ஸ் கெட்டு போயிடாம பாத்துக்கிறணும். டெக்ஸ்டைல் டிசைன் செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா, பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி கோல்டு இல்லையா? ரொம்ப குறைச்சலான கோல்டு, உள்ள சில்வர் இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து அதுக்குள்ள வந்து சில்க் இருக்கு, எல்லாம் இருக்கு. பியூர் கோல்டு கிடையாது அந்த சரின்றது. இருந்தாலும் சர்ஃபேஸ்ல கோல்டு இருக்கு இல்லையா? அந்த அப்படி ஒரு வேல்யூபிள் ஒரு சாதனத்தை கம்ப்ளீட்டா மறைக்கிற மாதிரி ஏன் வைக்கணும் இல்லையா? மறைக்கிறது அர்த்தம் இல்லாமல்ல போயிருது. இப்ப என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல அந்த அன்னப்பச்சையுடைய விங் வரைய போறேன் நான் இந்த இடத்துல. விங் அப்படி வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வந்து நான் வந்து ஃபில்லரா தான் வரப்போகுது. அந்த ஃபில்லரை வந்து நான் கோடு போட்டு எடுக்கலாம்னு யோசிச்சு தான் வச்சிருந்தேன். ஒரு பென்சிலை வச்சுட்டோ வாட்டவர் வச்சு நம்ம கோடு போட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் காட்டிக்கலான்னு. சும்மா இப்படியே வரும் போல இருக்கு. ஓகே. ஒரு ஒரு நான் இந்த சப்ஜெக்டை நம்ம பிரேஸ் பண்ண போறோம்னு உடனே யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ ஹேவ் டு டெல் யூ திஸ். என்னன்னா, நீங்க பண்ணும்போது ரொம்ப குட்டியா பண்ற மாதிரி இருக்கு. பட் நான் ரொம்ப பெருசா ட்ரை பண்ணாலும் இட் இஸ் ஸ்மாலர் தேன் வாட் யூ ஆர் டூயிங். அது எனக்கு எப்படின்னு புரியல சார். அது அந்த சைஸ் ப்ரொபோர்ஷன் பண்ணலையா? அதாவது என்னன்னா, இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு கர்வ் ஒண்ணு வருது. அதுல தான் என்னோட கால்குலேஷன். இங்க இருந்து ஒரு கர்வ் வந்து அந்த பேர்டோடைய அந்த அங்க இருந்து ஒரு கர்வ் ஒண்ணு அப்படி வந்து அந்த கர்வ் வந்து இந்த இடத்துல போய் ஜாயின் ஆகுது. அப்படி போய் ஜாயின் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒண்ணு இருக்கு. நான் அதை ஆக்சுவலா அந்த சர்க்கிள் வந்து ஐ ஷுட் ஹேவ் லெஃப்ட் அவுட் த லைன் இன் பிட்வீன். அதான் பைண்டிங் அது. சரியா? இப்ப நான் என்ன செய்யலாம் ஆக்சுவலா, இங்க இருந்து அப்படி ஒரு கோடு போட்டு அதை எடுத்துடலாம். ஆமா. இப்ப என்னன்னா, இப்ப இட் நீட் நாட் பி லைக் த சாடி ஒன். ஏன்னா நோபடி இஸ் ஆஸ்கிங் அஸ் டு காப்பி தட் சாடி. எனக்கு அந்த சாடியை காப்பி பண்ணி கொடுங்க, ஐ வாண்ட் டு கீப் இட் இன் மை ஹவுஸ்ன்னு யாரும் சொல்லல. இப்ப இந்த இடத்துல ஒரு கோடு தான் இருக்கு, நான் 2 கோடு போடுறேன். ஹூ இஸ் கோயிங் டு அப்ஜெக்ட் டு திஸ் இல்லையா? இப்ப இங்க இருந்து அது வரைக்கும் வந்திருக்கு, இந்த கோடு ஒண்ணு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே கர்வ வந்து இந்த விங் வந்து எடுக்குது. இந்த விங் வந்து கிட்டத்தட்ட அதே கர்வ் எடுக்குது. அப்படின்றப்ப இந்த விங்கோடைய அந்த அந்த இடத்துல ஒரு வி ஒண்ணு வருது. இங்க வந்து அது ரிட்டர்ன் ஆகுது. அந்த இதை ட்வில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 45 டிகிரி அந்த லைன்ஸ் போறது ட்வில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த ட்வில் வந்து அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆகுது. இது ரிட்டர்ன் ட்வில் ஆகுது. ரிட்டர்ன் ட்வில் ஆன உடனே அது நின்றுது. நின்னுட்டு இப்ப பைண்டிங் வந்து ஒண்ணு வேணும் நமக்கு. அதாவது நூல் வந்து இந்த சரி நூல் வந்து சாடியோடைய சேலைக்குள்ள ஓவன் அதுக்குள்ள உள்ள போனாதான் சரி வந்து கலண்டு வெளியில வராது இல்லையா? அதான் இந்த பைண்டிங். இது அடியில போயிருச்சு. இந்த டார்க்கா இருக்கிற கோடெல்லாம் அடியில போயிருச்சு. ஆனால் மேல எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிய முடியுமோ அவ்வளவுக்குள்ள தெரிய வைப்பாங்க. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் கோல்டு, we don't want to hide it. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இந்த தலைக்கு மேல கொஞ்சம் போல ஒரு கேப் இருக்குல்ல, இன்னும் கிட்டக்கு போக வேணா, பரவாயில்லையா? இல்ல சரியா இருக்கு சார். நான் ரெஃபரன்ஸ் இமேஜும் பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்ப அந்த இடத்துல லேசா ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா கோல்டு வெளியே வந்துருச்சு.
இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இத ஒட்டியே வரணும். கொஞ்சம் அந்த கேப் போச்சுன்னா அந்த இடத்துல என்னத்த வைக்கிறது? we don't know what to keep. அதனால இத ஒட்டியே வந்துட்டு அப்படியே வந்து அப்படி திரும்பிடுது அது. அப்படி 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 வந்து அப்படி திரும்பிடுது. இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா? அந்த வளைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேப் இருக்கிறத அங்க ஒரு சின்ன ஒரு லீஃப் மாதிரி ஒண்ணு போட்டுறோம். அப்படி போட்டுறோம். இப்ப இதெல்லாம் என்ன ஆகும்னா அப்புறம் நம்ம பாக்குறப்ப ஆக்சுவலா வந்து வீவர்ஸ் வந்து இப்படிதான் அதை வந்து இமேஜின் பண்ணி கொண்டாந்துருப்பாங்க. அதனால ரியலிசத்தை வந்து இன்னும் பக்கத்துல கொண்டு போகுது அது. We are not using gold. We are not even using gold color on this. அப்ப அந்த கேப்பை வந்து விடாம செஞ்சுக்கிட்டே வருவாங்க. இப்ப வந்து நான் இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு ஒண்ணு போட்டேன். இதை ஒட்டி இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு திரும்ப இன்னொரு ஒரு கோடு போட போறேன். அதுக்கு கீழே இதுக்கு கீழே இன்னொரு ஒரு கோடு ஒண்ணு போட போறேன். கோடு ஒண்ணு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போல ஒரு கோடு போட்டுட்டு அங்க இருந்து நான் வந்து ஒரு ட்வில் பேட்டர்ன் ஒண்ணு போடுறேன். இந்த பேட்டர்னுக்கு பேரு ட்வில் பேட்டர்ன். இந்த 45 டிகிரிஸ்ல போறது ட்வில் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்ப இந்த இடத்துல ஒரு வி வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு வி ஒண்ணு வருது, இந்த இடத்துல அந்த வி அப்படியே போகுது, இப்படி போய் it will turn around. It will turn around. As somebody who has done this design, I know it will turn around. இல்லாட்டி அப்படியே என்னமாச்சும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒண்ணு செஞ்சிடணும் அப்படின்றதான் ஐடியா. இப்ப இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு கர்வ் ஒன்று இருக்கு. If you see, இந்த இடத்துல ஒரு கர்வ் ஒன்று இருக்கு. அதான் தோகை. அப்ப நான் அதை என்ன செய்யறேன், இப்படி புள்ளி வச்சுக்கிறேன். புள்ளி வச்சுக்கிட்டு அங்க ஒரு ட்வில் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாகர் ஆகிற மாதிரி விடுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி பக்கா ட்வில் பேட்டர்ன். ஆப்வியஸா இருக்கும். அதனால கொஞ்சம் அதை ஸ்டாகர் பண்ண விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ப அங்க அதுல வந்துருது. இந்த கேப்ப இங்க இருந்து அப்படி போற மாதிரி போட்டுரும். ஆக்சுவலா அப்படி போகல, ஆனா நான் போட்டுட்டேன். ரைட். அங்க ஒண்ணு இருக்கு இல்ல சார், ஒரு சின்ன டிசைன் மாதிரி அந்த இடத்துல. டிசைன் இந்த இடத்துல. ஆமா, அத நான் பெருசாக்கிட்டேன். Do you see that just this part? Let me take my நீங்க பிக்சர் எடுங்க சார் ஸ்டேஜஸ்ல. That will be helpful. கரெக்ட்டா. வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு இருந்தாலுமே. அந்த பிக்சர் வந்து ரொம்ப எல்லாமே பார்த்துட்டாக்கா ஆமா ஃபாலோ பண்றது எல்லா ஈஸியா இருக்கும். ஆமா எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. சார் படம் போட்டோ எடுத்துருங்க சார். ஒரு நாய் ஒண்ணு செஞ்சேம்மா, வாட்டர் கலர். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு சார். பா, இவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். நேத்து கிளாஸ் 12th பேட்சுக்கு வாட்டர் கலர் பென்சில்ல செய்ய முடியுமா சார்? அக்வாரல் பென்சில்ஸா? ஆக்சுவலி அக்வாரல் பென்சில்ஸ்ல அந்த டெப்த் கிடைக்காதுமா. ஆக்சுவலி அக்வாரல் பென்சில்ஸ் வாட் தே யூஸ் தட் ஃபார் இஸ் ஃபார் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். டிசைனிங், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், டிசைனிங், ஃபேப்ரிக் டிசைனுக்கு, ஆர்கிடெக்சரல் டிசைனுக்கு. ஒரு சேர் ஒண்ணு வரைஞ்சிட்டாங்கன்னா, சேர் ஒண்ணு வரைஞ்சாச்சு, பென்சில்ல வரைஞ்சாச்சு, இங்க் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கிறோம். மிக்ஸ்டு மீடியாவா தானே இருக்கும். இங்க் பண்ணிட்டாங்கன்னா இப்ப அதுல உடன் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னாங்கன்னா கிறுக்குன்னு சொல்லிட்டு 2-3 கலரை வச்சு, பிரவுன்ஸை வச்சு உடன் டெக்ஸ்சர் கொடுத்துட்டு ஒரு வாஷ் கொடுத்தாங்கன்னா பேப்பர் வந்து கலர் ஆயிரும். அந்த டிராயிங் அங்கேயே நிக்கும். ஓகே, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அங்க.
நல்லா இருக்கு சார். அது பண்ணலாம் சார். எனக்கு ஒரு நாள் இப்போ ஒன் ஆஃப் த டேஸ் எனக்கு அதுக்கும் இது அக்வரல் முடிச்சுட்டு பிளான் பண்ணுங்க சார். அக்வரல் பென்சில்ஸ் இல்ல ம். ஐம் டேக்கிங் ஏன்னா ரொம்ப ஸ்மால் ஏரியா தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால ஐம் டேக்கிங் செவரல் பிக்சர்ஸ். ஐல் ஜஸ்ட் ஷோ யூ. ஓகே சார். சரி, இது 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 ஒன்று. ம். இது அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த கோல்டு ஃபீல் வந்துருச்சு இல்லையா? ஆமா ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. That's not because it has gold feel. ம். It's because we are conditioned to think. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அது கோல்ட்ல தான் இருக்கும்ன்றது வந்து we are conditioned to think. ஓகே ஓகே. அந்த சரியா? க்ரோஷா ஒர்க்கோட ஒரு ரிலீஃப் ஒர்க் இருந்தது. தட் வாஸ் லுக்கிங் சிமிலர். நான் அந்த டெக்ஸ்டைல் க்ரோஷா ஒர்க் ஒன்னு ஃபுல்லா, அதாவது குஜராத்தி பேக்ஸ் இருக்குல்ல, ஆமா, அது நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். டிஸ்டன்ஸ்ல பாக்கும்போது ஓகே வாவ், ஓகே actual 3D தெரியும். 3D லைக் யூ ஹவ் டன் a handmade work. அத வந்து அவங்க ஆர்ட் ஒர்க்ல பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். இப்ப இந்த இது இத வந்து நான் இன்னும் இந்த சைடுல க்ளோஸ் அப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனோம்னா அந்த அந்த ஒரு ரிப்பிள் ஆகிறது தெரியுது இல்லையா? தெரியுது தெரியுது. ஆமா. That's because of handling the values right. Values right. Okay. The right value in the right place. அப்ப இப்படி துணி இப்படி திரும்பிச்சுன்னா இங்க டார்க் இருக்கும், இங்க டார்க்கர் வேல்யூ இருக்கும், இங்க மீடியம் வேல்யூ இருக்கும், இங்க லைட்டர் வேல்யூ இருக்கும். அப்படி கொண்டு வர்றது. இல்ல another picture that I wanted to show you. Another picture that I wanted to show you, but I don't remember what picture it is. FBல போட்டதுன்னா நான் பார்த்திருப்பேன் சார். இப்போ ரீசன்ட்டா பார்க்கல எதுவும். இது இது this you would have seen இல்லையா? இல்ல சார், நான் பார்க்கல. இந்த கிளாஸ்ல நடத்துறீங்களா? ஆமா, 8 inches by 10 inches நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த அந்த நெக்ல வர போன்லாம் ரொம்ப சூப்பரா. ஆமா, ஆக்சுவலா வந்து அதுக்காகவே அந்த படத்தை சூஸ் பண்ணேன். ஓகே. ஏன்னா அந்த இடத்த it can't be like a hole. But there's a depression. அந்த போனை எப்படி காட்டுறதுன்னு. ஆமா, அது ஒரு அருமையான லெசனா வந்துச்சு. அது அந்த நெக் வந்துட்டு அந்த செயின் வந்துட்டு அந்த செயினோட ஷேடோ பெண்ட் ஆகிறதுனால அது இன்னும் அந்த டைமென்ஷன் கிடைக்குது. ஆமா, நான் கதை சொல்லிட்டு இருக்கும்போது செயின் மேபி அது தெரியாது. அந்த செயின் இல்லாம ஒண்ணு இருக்கு. ஓகே, அவ்வளவு தூரத்துக்கு அது தெரியாது. அது செயின் இல்லாம இருக்கிறதுல வந்து அவ்வளவு தூரத்துக்கு தெரியாது. இல்ல இன்னொரு ஒரு படம் அது எதுல இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நல்லா வந்து இருந்துச்சு. ஓகே, I'll post it somewhere. 15க்கு தான் செஞ்சேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கீழே வந்து ஆயில் பேஸ்டல்ஸ். ஆமா, இந்த ஷைன் எப்படி கொண்டு வருவீங்க? ஒயிட் இல்ல, இட் லுக்ஸ் இட் இஸ் பாலிஷ்டு செராமிக். அது எப்படி? ஆமா, அது அந்த ஹை கான்ட்ராஸ்ட். அதாவது இந்த இடத்துல வந்து அந்த லைட் வந்து அப்படி வந்துகிட்டு இந்த எண்ட்ல அந்த லைட் அப்படி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணியாச்சு. இங்க ஷேடோ வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீலிங் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துல இது அப்போ லைட்டா இருக்கிறதா இருந்தா ஓ இந்த கலர் வருமா, ஓ டார்க்கா இருக்கிறதா இந்த கலர் வருமானது நம்ம வந்து கண்டிஷன் பண்ணிடுறோம் மைண்ட. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒயிட் வைக்கும் போது அது ஒயிட் கிடையாது. அது ஒரு ஒரு லைட் ஆஃப் ஒயிட். அது ஓகே. அத அப்படி வைக்கவும் அதோட ஷைன் பண்ணுதுன்ற இல்லூஷன் நமக்கு வந்துருது. அதாவது ஃபூலிங் பீப்புள். அதான் நான் இது காட்ட வந்தது. அந்த லேஸ் ஒண்ணுமே இல்ல, இங்க இருந்து பாக்குறதுக்கு லேஸ் மாதிரி தெரியுது. கீழே இங்க ஒண்ணுமே இல்ல.
ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா. ஓகே. கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு போனோம்னா, ஆ. இல்ல ஒரு அதான் It என்னன்னா creates a different dimension altogether. ஆமா. இத இத எப்படி இங்க வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுன்றதுல வருது. சரி. இப்ப வந்து நம்ம இந்த கோல்ட வந்து ஹைலைட் குடுத்துருவோமா? கோல்ட ஹைலைட் குடுத்துருவோம். ஆ இப்ப பார்க்கறதுக்கு வந்து என்ன ஆயிருச்சுன்னா, இது டைமென்ஷன் வர்ற மாரி தெரிய ஆரம்பிச்சுருச்சு. உடனே ஜாலி கிளம்பிருது இல்லையா? உடனே நம்ம என்ன செஞ்சுர்றோம், இத அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் போல லைட்ட குடுத்து, அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல கொஞ்சம் போல லைட்ட குடுத்துன்னு சொல்லிட்டு, அந்த அந்த டைமென்ஷன வந்து காட்ட ஆரம்பிச்சுரும். மேபி வி வில் ஹேவ் டூ கிவ் அ டார்க் தேர். லெட்ஸ் சி. இப்ப இந்த இடத்துலலாம் அப்படி லைட்ட குடுத்துடுறேன். இப்ப அது குடுத்துக்கிட்டே வரும்போது, இதுக்குள்ள போறேன். ஆனா, ஐ ஹேவ் டூ பி வெரி, வெரி காஷியஸ் ஹவ் ஐ டூ தட் பிகாஸ் அந்த இடத்துல ஹை கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. அ ஹை கான்ட்ராஸ்ட் அங்க இருக்கிறதுனால, கொஞ்சம் தப்பிதமா போனாலும் இட் லுக் பேட். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு லைட் ஒண்ணு இருக்கு. இப்ப ம். இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம, இது மேல வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்கோம்ல ஒரு கலர், அந்த கலர ஃபுல்லா பூசி ஆகணும். ம். இப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படி ஒரு லைட் ஒண்ணு போகுது. இப்படி போகும்போது லக்கு வந்து ம். என்ன செய்யுது, நான் முதல்ல வச்சிருந்த அந்த அந்த மோட்டிவ் அந்த கலர் வச்சிருக்கேன் இல்லையா? ம். அந்த கலர் லேசா எம்பாஸ்டா இருக்கு. ம். அதனால அந்த எம்பாஸ்டா இருக்கிறது மேல கலர் பட்டு, நான் திரும்ப கலர் வைக்காமயே அந்த வந்து 3D கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இப்ப இன்னும் கொஞ்சம் போல இந்த இடத்துல கொஞ்சம் போல வச்சுறேன். ஏன்னா இது இப்படி வருது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, ம். இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஒரு லைட் ப்ளூவையும், ஒரு பிங்க்கையும் கூட வைக்கலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். லைட் ப்ளூ வச்சேன்னா, அத நான் பிளெண்ட் பண்ணி விடுறேன் இப்ப. See with pastels, we can buy 500 different pastels. The more we have, the more confused we are going to be. ம். ம். அதனால இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நாட் டூ ஹேவ் டூ மெனி கலர்ஸ். ஒரு ஒரு 24 கலர்ஸோட அப்படியே வச்சுக்கிட்டு அந்த 24 கலர்ஸ் வச்சு அதனால 24 கலர்ஸ் நல்ல கலர்ஸா இருக்கணும். ம். அத 24 கலர்ஸ வச்சு மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். இப்ப நான் இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்க ட்ரை பண்றேன் நான். வேர்வை ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இது அந்த ரவுண்டு. சரியா அப்படி அத குடுத்துட்டு, இந்த இப்போ இடத்துல ஒயிட் திரும்பியும் குடுத்துட்டு, நான் ப்ளூ குடுத்துட்டு, பிங்க் குடுத்துருக்கீங்களா சார்? இங்க இங்க வந்து பிங்க் குடுத்துருக்கேன். இங்க பிங்க் குடுத்துருக்கேன். இங்க ப்ளூ குடுத்துட்டு, அந்த டார்க்கா இருக்கிற இடத்துக்கு மாத்திரம் நான் வந்து திரும்பியும் பிங்க் குடுக்குறேன். இப்ப இது மேல வந்து கொஞ்சம் போல பிங்க் குடுத்தேன்னா, இன்னும் கொஞ்சம் கீழ போகும் அது. ம். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லோ வச்சு ஒரு ஹைலைட் குடுத்தேன்னா, எனக்கு வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்ப எல்லோன்னா நல்ல லைட்டா வேணும் எனக்கு இந்த எல்லோ. இந்த எல்லோ குடுக்கலாமா? ஒயிட் குடுக்கலாமான்னு யோசிச்சேன். எல்லோ குடுத்துட்டு மேல ஒயிட் குடுத்துக்கலான்னு பார்க்குறேன். இப்ப என்னன்னா, அது ஒயிட் அப்புறம் வருவோம் நம்ம. ஒயிட்டும் அப்புறம் வருவோம். ஆ இந்த இடத்துக்கு 12 போட்டாகணும். ம். இந்த இடத்துக்கு
அந்த கோடு கூட போட்டாகணும். அதை எடுத்து ஆகணும் நம்ம. நம்ம வந்து we are looking at this happening. சரியா? அதனால we will just see colors. We won't see dimension. Okay, sir. Only somebody who looks at this suddenly will see what is happening. இப்ப செலக்டிவா ஒயிட் வைக்கிறோம். எப்படி செலக்ட் பண்றது? அந்த அப்படியே காப்பி அப்படியே காப்பி பண்றதுதான் பெஸ்ட் டு ஸ்டார்ட் வித். ஆஃப்டர் a certain இப்போ நீங்க பண்றத நான் காப்பி பண்றது தான் பெட்டர் சொல்றீங்களா சார்? நான் பண்றத காப்பி பண்றது ஒண்ணு. சப்போஸ் நான் வந்து இந்த பெயிண்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணல. யூ ஆர் டூயிங் இட் ஆன் யுவர் ஓன். அப்ப எதை பார்த்து காப்பி பண்றதுன்னா ஆக்சுவல் ஆர்ட் ஒர்க் பார்த்து அப்படியே காப்பி பண்றதுதான் பெஸ்ட். ஓகே. ரெஃபரன்ஸ் ஒர்க் எதுமா? இப்போ நீங்க வந்து இப்ப இந்த ரைட்ல வந்து ஒயிட் கொடுத்திருக்கீங்கன்னா அங்க ஹைலைட் இருக்கு, அதனால ஒயிட் கொடுத்திருக்கீங்கன்னு தெரியுது. ஆமா, அது தெரிஞ்சிருச்சு. அப்ப இப்ப என்னன்னா இந்த இடத்துல இப்படி ஒயிட்ட கொடுத்தா இந்த எஃபெக்ட் வரும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து காப்பி பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்ப நான் வந்து காப்பி பண்ணல, ஆம்பியன்ஸ பாக்குறேன். இந்த இடத்துல வந்து மேடு இருக்குதா, சரி அப்ப இந்த இடத்துல ஒரு லைட்டை கொடுத்து இங்க ஒரு டார்க்க கொடுத்தோம்னா அந்த மேடு உட்கார்ந்துரும். இப்ப இந்த இடத்துல வந்து ஒயிட் கொடுத்திருந்தேன், நான் அந்த ஒயிட் வேணான்னு தோணுது எனக்கு. நான் முதல்ல வைக்கும் போதே எனக்கு தெரியும் அந்த இடத்துல ஒயிட் நான் விட போறது இல்லைன்னு. இப்ப இதை கொஞ்சம் கீழே கொண்டு போறேன். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த குச்சியை காணும். இப்ப என்ன செய்யறேன்னா இதுல இப்படி ஒரு கோடு ஒண்ணு போட்டு விடுறேன். இது பாக்குறதுக்கு இது வந்து நம்ம சாரியில நோட்டீஸ் பண்ணதே இல்லை. இப்படி பைண்டிங் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம சாரியில ஜெனரலா நோட்டீஸ் பண்ண போறது கிடையாது. மயில் மாதிரி இருக்கு, இது வந்து டைமண்டா இருக்கு, இது வேலா இருக்கு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பாக்குறோமே தவிர நம்ம வந்து அந்த அவ்வளவு தூரத்துக்கு டீட்டெயிலா நம்ம உள்ள போகல. ஆனால் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது நம்ம மனசுல இருக்கும். அந்த இடத்துல அந்த கோடுகள் இல்லாட்டி என்னமோ தப்பிதமா இருக்கேன்னு தோணும். போட்டோஸ் என்ன அட்வான்டேஜ்னா we can zoom it and see. இதுல வந்து வீடியோல வந்து we are not able to zoom it. இல்லையே, ஜூம் பண்ணலாமே. பண்ண முடியலையே சார். ஓகே, மேபி நான் ட்ரை பண்ணதில்ல. மேபி ஜூம் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணலாம். ஆமா நானும். சோ அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நான் எது வேணுமோ அதை ஜூம் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா எனக்கும் தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க ஜூம் பண்ண முடியும் சார். நான் வந்து அப்ப கிட்டக்க காட்டவான்னு கேட்பேன். இல்ல சார் வேணாம் சார், நாங்க ஜூம் பண்ணி பாத்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ நீங்க செய்யும் போது நான் ஜூம் பண்ணிட்டு தான் பாக்குறேன். பட் ரெக்கார்டிங்ல
பட் யூ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் we can do பண்ண it. முடியும், ஏன்னா பண்ண உங்களுக்கு முடியும், பண்ண parts முடியும்னு தான் நினைக்கிறேன். நானும் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். இப்ப இப்ப இத வந்து யார்கிட்டயாவது காட்டணும் அப்படின்னா, ம். காஞ்சிபுரம் சேர மாம்பழப்பூவும் ஊதா பார்டரு, ம். தங்க சரி, மயில் இல்ல அன்னப்பச்சி அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. ம். ம். சொல்லிடுவாங்க. சொல்லிடுவாங்க. இதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது என்னன்னு. ம். அங்கதான் நம்மளுடைய சக்சஸ். சரியா? இப்ப ஓகே என்னன்னா, சார். now you will be looking at அந்த இடத்துல ஒயிட் ஜாஸ்தி வச்சிருக்கிறதுனால தான் அது இருக்கா? இங்க நான் ஐ பின்னாடி வாஸ் வந்து அப்சர்விங் லேசா யூ அந்த சார். ப்ளூவா சார் நான் பண்ணல நீங்க கூட பண்ணும்போது. சரி. இல்ல இப்ப என்னன்னா, you won't see the effect this is creating. ம். இப்ப வேற யாராவது இத வந்து பார்த்தாங்கன்னா, ம். இத எப்படியா செஞ்சீங்கன்னு தான் வரும். ம். ஏன்னா too many layers we have used அந்த லைட் அண்ட் ஷேட். ஆமா, போட்டு லைட் அண்ட் ஷேட் போட்டு அது முன்னாடி போய் பின்னாடி வந்து முன்னாடி போய் பின்னாடி வந்து இப்ப ட்ரை பேஸ்டல்ல இவ்வளவு செய்ய வேண்டிய வராது ஆக்சுவலா. ம். ம். ட்ரை பேஸ்டல்ல இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பெட்டரா இருக்கும். ம். இதுல நம்பர் ஆஃப் கலர்ஸும் வந்து ரொம்ப கம்மி. ம். ம். இப்ப இத நான் காட்டுறேன். ரொம்ப அழகா இருக்கு சார். இப்ப இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது. ம். இல்ல ஒரு சூப்பரா ஒரு இருக்கு. ஒரு ஸ்டன்னிங் எஃபெக்ட் அது. ஆமா. அங்க மேல மாம்பழப்பூ, மாம்பழ அது கலர். இன்னும் கொஞ்சம் வரணும் இல்ல சார்? அது இன்னும் அந்த ஃபோல்ட் தெரியல. அது இல்ல நம்ம இது வந்து அதுல சாரியில ஆக்சுவலா வந்து அது மாத்திரம் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா என்னன்னு தெரியாது. ஆமா. அங்க அவ்வளவுதான் இருக்கு. மத்த சாரீஸ் எல்லாம் நம்ம செய்யறப்பதான் ஓஹோ இது இப்படின்னு சொல்லிட்டு ஓகே 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 அந்த அந்த கண்டிஷன் தாட்டுக்கு வருவோம். சரி, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? சரி சார், தேங்க்யூ சோ மச். எனக்கு வீடியோ மட்டும் அனுப்பிச்சிருங்க. நான் இது வரைக்கும் நடத்தினதை முடிச்சிடுறேன். ஆமா, வீடியோவும் இது வரைக்கும் நான் எடுத்த போட்டோகிராஃப்ஸையும் நான் எடுத்து அனுப்பிடுறேன். தேங்க்யூ சார். சரியா? ஓகேம்மா. நாளைக்கு என்ன டைம் சொல்றீங்களா? நாளைக்கு சாட்டர்டே இல்ல? சாட்டர்டேவா? ஓகே. நாளைக்கு 11 to 1 இருக்கும். ஓகே. சாட்டர்டே யார் வரேன்னு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இதே மாதிரி வச்சுக்கிறோமாப்பா? ஓகே சார். 3:30 to 5:30. 3:30 to 5. ஓகே. சோ பிகினிங்ல லேட் ஆயிடுச்சு. சோ 3 to 4 சரியா இருக்கும். சரி. அப்ப அதாவது என்னுடைய 2 to 3. 2 to 3. இது பாக்கி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இல்ல சார்? அது ஆனா இந்த சைடு டிசைன்ஸ் நிறைய வருதோ? இல்ல, டிசைனை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. இந்த டைமென்ஷன் கிரியேட் பண்றதுதான் இது. என்னன்னா இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டருக்கு வந்து அந்த வேல்யூ கொடுக்கிறது தான் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசைன்லயும் அந்த இது ஆட் பண்ணிட்டு அண்ட் அந்த குச்சி வச்சு லைன்ஸ் போட்டு டு ஷோ த வீவ்ஸ். இங்க இந்த ரெட் சாரியில இந்த இடத்துல ஒரு இந்த ஹாஃப் சட்டாய்னு சொல்லுவோம். அத ட்ரையாங்கிளா வருது இல்லையா? ஹாஃப் சட்டாய்னா மேட் வீவ். ஓகே. மேட் வந்து இப்படி ஒன் மேல ஒன்னு அப்படிதானே போயிட்டு இருக்கும். அது வந்து இப்படி சதுரமா இருந்துச்சுன்னா அது மேட் வேவ்னுவோம். சட்டாய்னா மேட். அது பாதியா இருக்கிறதுனால ஹாஃப் சட்டாய் அப்படின்னு ஹாஃப் மேட் அப்படின்னு. அதுல மாத்திரம்தான் வந்து லைட் அண்ட் ஷேட் ஜாஸ்தி இருக்கு. ஷாப்ல அது வந்து டைமண்ட் ஹாஃப் டைமண்ட் சொல்றாங்க. டைமண்ட் ஹாஃப் டைமண்ட்னுவாங்க. இவங்க வந்து பாஸ்கெட் வீவ்னுவாங்க. ஓகே ஓகே. மேட் வீவ்னு சொல்லிட்டு இந்தியாவை தெரிஞ்ச ஆட்கள் இதை மேட் வீவ்னுவாங்க. ஓகே ஓகே. இது இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே அவ்வளவு தூரத்துக்கு கான்ட்ராஸ்ட் ஒண்ணும் இல்ல, டிசைன் தான் இருக்கு. டிசைனை வந்து நம்ம ஈஸியா மேனிபுலேட் பண்ணிட்டு போயிடலாம். சரி சார். ஓகே. டிசைனை மேனிபுலேட் பண்றது கஷ்டமா இருக்கு. ஓகே சார்.
சரியாம்மா? ஓகே. ஓகேம்மா. ஓகே தென். ஓகே. பை. சோ நாளைக்கு உங்களோட 2 o'clock வரீங்க. கரெக்ட்டா? ஆமா, என்னுடைய 2 o'clock. ரைட். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. பை. தேங்க் யூ சார்.